தத்தங்கள் ஆண்டவரே அந்த 1ஆம் தேதியோட எடுக்கிறதோட எங்க வாக்கு தத்தங்கள் முடிந்து விடக் கூடாது சாமி. ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்கள் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நிறைவேற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் தனித்தனியே பேர் பேராய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் என்னென்ன வாக்குகளை கர்த்தாவே இந்த ஆண்டு நீங்க கொடுத்திருக்கிறீரோ ஆண்டவரே அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நீ நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எங்கள் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க. அனுதினமும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குகளையும் ஆண்டவரே நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவேற்றப்படாத வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது சாமி. ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றாமல் போகக்கூடாது, நிறைவேற்றப்படாமல் அப்படியே இருந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே அதற்கு எங்களிடத்தில் ஆண்டவரே என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அது எல்லாம் வச்சு கர்த்தர் மாற்றுங்க. மாற்றி ஆண்டவரே வாக்கு தத்தங்கள் ஆண்டவரே வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் கர்த்தாவே நீங்க நிறைவேற்றுங்கப்பா. கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு ஆண்டவரே நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதெல்லாம் செய்ய வேண்டுமோ எதெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விடணும், எதெல்லாம் கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் கடைபிடிக்கணும், எதையெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அது எல்லாவற்றையும் நாங்கள் பின்பற்றணும். பின்பற்ற வேண்டியதை பின்பற்றி கடைபிடிக்க வேண்டியதை கடைபிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்து ஆண்டவரே எங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படாமல் போவதற்கு நாங்களே காரணமா ஆண்டவரே அமைந்து விடக் கூடாது சாமி. எங்களுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற்ற ஆண்டவரே படாமல் போவதற்கு ஆண்டவரே நாங்களே காரணமா ஆண்டவரே அமைந்து விடக் கூடாதுப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய வாக்கு தத்தங்களையும் எங்களுடைய வாசனைகளையும் எங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நாங்களே தடுத்துக் கொள்ள கூடாதுப்பா. எங்களாலே தடுக்கப்பட்டு விடக் கூடாது சாமி. ஆண்டவரே நீர் என்னெல்லாம் எங்க குடும்பங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீரோ என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் எங்க குடும்பங்களுக்கு எங்க சபை குடும்பங்களுக்கு கிளை சபை குடும்பங்களுக்கு என்னென்ன வாக்குகளை எல்லாம் கொடுத்திருக்கிறீரோ அதெல்லாவற்றையும் கர்த்தாவே இந்த கால நேரத்துல கர்த்தர் நீங்க ஆண்டவரே மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் மாற்றி ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருத்தர் குடும்பங்களையும் தனித்தனியாய் பேர் பெற ஆண்டவரே தனி நபருக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க. ஆண்டவரே மாதம் மாதம் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வாக்குகளை எல்லாம் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த வாக்கு தத்தங்களும் எங்களால ஆண்டவரே தடைப்பட்டு விடவே கூடாது, எங்களால நிறைவேற்றப்பட விடாமலே போயிடவே கூடாது சாமி. அப்படி இல்லாம ஆண்டவரே எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறி ஆசீர்வாதமாய் ஆண்டவரே ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் ஆசீர்வாதமாய் வாழுகிற ஜனங்களா கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடத்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. 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 ஆண்டவரே இந்த காலை நேரத்துல ஆண்டவரே எங்களுக்கு எங்க சபை மக்கள் ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் ஆண்டவரே எதிராக இருக்கிற செங்கடல்கள் ஆண்டவரே
ஆண்டவரை விலக வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அன்றைக்கு ஜனங்கள் போவதற்கு ஆண்டவரே அந்த செங்கடலை பிளக்க செய்து ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பாதையை உண்டாக்கினீரே. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே எதிரில் இருக்கிற செங்கடல்னால ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு, சபை குடும்பங்களுக்கு, கிளை சபை குடும்பங்களுக்கு ஆண்டவரே எதிரில் நிற்கிற செங்கடலினால ஆண்டவரே வழிகள் தெரியாமல் ஆண்டவரே அப்படியே இருந்த இடத்துல ஆண்டவரே இருந்து கொண்டு இருக்கிறோமே சாமி. நின்ற இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே, அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம ஆண்டவரே இருக்கிற காரியத்துல அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம அன்னுதினமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே ஆண்டவரே. எதிராக இருக்கிற செங்கடலை ஆண்டவரே மேற்கொள்ள முடியாமல், அந்த செங்கடலை ஆண்டவரே ஜெயிக்க முடியாமல் நாங்கள் அன்னுதினமும் நாங்கள் நின்ற இடத்துல ஏற்கனவே இருந்த இடத்துல நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோமே சாமி. ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு, சபை குடும்பங்களுக்கு, கிளை சபை குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற ஆண்டவரே செங்கடல்களை எல்லாம் கர்த்தாவே நீர் விலக செய்து ஒரு பாதை எங்கள் குடும்பங்களுக்கு நீர் உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதை இல்லாம, பாதை தெரியாம, வழி இல்லாமல் ஆண்டவரே அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு கூட பாதை இல்லாம ஆண்டவரே இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாரிகளையும் கர்த்தர் நீங்க ஆண்டவரே செங்கடல்களை எல்லாம் பிளக்க செய்து எங்கள் குடும்பங்களுக்கு நீர் பாதை உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த செங்கடலின் பாதை உண்டாகவில்லை என்ற உடனே ஆண்டவரே வேற ஏதாவது தவறான பாதையை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அது ஈஸியான பாதை, அது கரெக்டா இருக்கும், அந்த பாதைக்கு வழியில ஆண்டவரே ஜனங்கள் நடந்து விட கூடாதுப்பா. ஆண்டவரே இந்த செங்கடல் பிளக்கவில்லை என்ற காரணத்தினால என் ஜனங்கள் ஆண்டவரே தவறான பாதையில போயிடக்கூடாது, வேற வழியை தேடி போயிடக்கூடாது, வேற வழியில நடந்துடக்கூடாது சாமி. ஆண்டவரே ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே செங்கடலை கர்த்தனீங்க எங்க குடும்பங்களுக்கு எதிராய் நிற்கிற எல்லா செங்கடல்களையும் கர்த்தாவே நீர் பிளக்க செய்து ஆண்டவரே எல்லா செங்கடல்களையும் கர்த்தர் நீர் பிளக்க செய்து ஆண்டவரே ஒரு வழியை ஏற்படுத்தி ஆண்டவரே அந்த பாதையில ஜனங்கள் மகிழ்ச்சியாய் நடப்பதற்கு வழிவாசலை கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தர் குடும்பங்களுக்கு எதிராக இருக்கிற செங்கடல்கள் ஆண்டவரே இந்த நாட்டில் பாதை உண்டாக்க வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இறங்கி அப்பா நீர் கிரியை செய்தல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வழி தீரக்க அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்து வழி விடுமே. வழி தீரக்க அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்து வழி விடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. 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 ஆண்டவரே இந்த கால நேரத்துல ஆண்டவரே உம்மால ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஜனங்களும் நடத்தப்படுகிற ஜனங்களாய் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்களே நடக்கிறோன்னு நடந்து ஆண்டவரே நாங்களே சுயமாய் நடந்து கொள்வோம் என்று நினைத்து ஆண்டவரே வாத இருக்கிற பாதையில ஒரு நாள் நாங்கள் நடந்து விட கூடாதுப்பா. ஆண்டவரே வாத இருக்கிற பாதையில ஆண்டவரே அது நல்ல பாதை என்று நினைத்து உம்முடைய வழிநடத்துதலை மறந்து ஆண்டவரே வாத இருக்கிற பாதையில ஒரு நாள் ஆண்டவரே நாங்களும் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் யாரும் ஆண்டவரே நடந்து விடவே கூடாதுப்பா. ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஒவ்வொருத்தர்
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க வழி நடத்த வேண்டுமானவர்கள் ஜெபிக்கிறோம். இறை மகனாம் தெய்வமே, உம்மால நாங்கள் வழி நடத்தப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களை எப்படி நடத்துகிறீரோ அப்படி மாத்திரம் தான் நாங்கள் நடக்கணும். நீர் எங்களை எந்த பாதையில வழி நடத்துகிறீரோ அந்த பாதையில உம்மை நம்பி அந்த பாதையில நாங்கள் நடக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமானவர்கள் ஜெபிக்கிற சாமி. ஒவ்வொருவரையும் மாற்றுங்க, ஒவ்வொரு ஜனங்களையும் மாற்றுங்க, சபை மக்களை மாற்றுங்க, கலை சபை மக்களை மாற்றுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே வாதம் இருக்கிற பாதையில ஒரு நாள் நாங்கள் நடந்து விடவே கூடாதுப்பா. அழிவு இருக்கிற பாதையில ஒரு நாள் நாங்கள் நடந்து விடவே கூடாதுப்பா. எங்களுடைய சுய பாதையை நாங்கள் தெரிந்து கொண்டு அழிவு இருக்கிற பாதையில, வாதம் இருக்கிற பாதையில, கஷ்டம் இருக்கிற பாதையில, துன்பம் இருக்கிற பாதையில, ஆண்டவரே துயரம் இருக்கிற பாதையில, ஆண்டவரே சோதனைகள் இருக்கிற பாதையை நாங்களே தெரிந்து கொள்ள கூடாது சாமி. ஆண்டவரே, நீ நடத்துகிற பாதையில நடந்தா எல்லாவற்றையும் ஆண்டவரே கடந்து செல்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு துணையா இருப்பி. நாங்கள் நடக்கிற பாதையில நடந்தா அதை எங்களால மேற்கொள்ள முடியாது, அந்த கஷ்டங்களை தாண்ட முடியாது என்பதை ஆண்டவரே இந்த கால நேரத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு ஆண்டவரே வாதை இருக்கிற பாதையில ஒரு நாள் நடக்காமல் கர்த்தாவே நீர் எங்களை எந்த பாதையில நடத்த நினைக்கிறீரோ, எங்களை எப்படியெல்லாம் வழி நடத்த நினைக்கிறோம், ஒவ்வொரு நேரத்தில் காத்திருந்து நீர் நடத்துகிற பாதையில உம்மால வழிநடத்தப்படுகிற பாதையில மாத்திரம் நடக்கிற ஜனங்களா கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமானவர்கள் ஜெபிக்கிறோமாப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வழி நடத்த அதிசயம் நடந்திடுமே, காரிருளின் பேரொளி வீசிடுமே. 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 பனந்திரமே வழியாய் வந்தாலோ, பல்லவரின் கரமே நடத்திடுமே. பனந்திரமே வழியாய் வந்தாலோ, வல்லவரின் கரமே நடத்திடுமே. ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நாங்களும் எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ஆண்டவரே எந்த சூழ்நிலையில் ஆண்டவரே வனாந்திரமே எங்களுக்கு வழியாய் வந்தாலும், ஆண்டவரே கஷ்டங்களே எங்களுக்கு தொடர்ந்து வந்தாலும், ஆண்டவரே அதனால நாங்கள் சோர்ந்து போகாமல் அப்பா எந்நேரமும் ஆண்டவரே உமக்காக அளவெடுப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த கால நேரத்தில் ஒரு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அதை மேற்கொள்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு, அந்த வழியை தாண்டுவதற்கு, அந்த பாதையை கடப்பதற்கு, ஆண்டவரே அது எதிர வருகிற சத்துருக்களை மேற்கொள்வதற்கு கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணையாய் எப்போது எங்களோடு கூட இருப்பீர் என்பதை நினைத்து ஒரு நாளும் ஆண்டவரே வனாந்தரமே எங்களுக்கு வழியாய் வந்தாலும் ஒரு நாளும் நாங்கள் அதை பார்த்து கலங்க கூடாதுப்பா. வனாந்தரம் என்று நினைத்து அழக்கூடாதுப்பா. வனாந்தரமே வழியாய்
போயிடுச்சு என்று ஒரு நாளும் நாங்கள் பயப்படக்கூடாது சாமி. எங்க குடும்பத்துல வறுமை மாத்திரம் தான் இருக்குது, எங்க குடும்பத்துல பிரச்சனை மாத்திரம் தான் இருக்குது, எங்க குடும்பத்துல போராட்டங்கள் மாத்திரம் தான் இருக்கிறது, எங்கள் குடும்பத்துல கண்ணீர் மாத்திரம் தான் இருக்கிறது, எங்கள் குடும்பத்துல கவலை மாத்திரம் தான் இருக்கிறது, வியாதி மாத்திரம் தான் இருக்கிறது, வறுமை மாத்திரம் தான் இருக்கிறது, சோதனைகள் மாத்திரம் தான் இருக்கிறது என்று அனுதினமும் ஆனவரே பிரச்சனையை பார்த்து 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 ஆனவரே அதையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தாவே நீங்க மாற்றிடுங்கப்பா. ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களையும் ஆனவரே வனாந்திரமே வழியாய் வந்தாலும், பிரச்சனை மாத்திரமே தொடர்ந்து வந்தாலும், கஷ்டங்கள் மாத்திரமே சூழ்ந்து கொண்டாலும், சோதனைகள் மாத்திரமே எங்களை ஜெயிக்க முடியாமல் எங்களை அடக்கினாலும், அது எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு, ஜெயித்து வெளியே வருவதற்கு என்னுடைய கரம் உங்களை நடத்தும் என்று ஆனவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் ஆனவரே நீர் பேச வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஆனவரே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், உம்முடைய கரத்தில் எங்களோடு கூட இருக்கிற வரைக்கும், உம்முடைய கரத்தை நாங்கள் விசுவாசிக்கிற வரைக்கும், எப்பேற்பட்ட வனாந்திரம் ஆனாலும், எப்பேற்பட்ட பாடுகள் ஆனாலும், எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை ஆனாலும், சோதனை ஆனாலும், உபத்திரவம் ஆனாலும், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உம்முடைய கரம் எங்களை வழி நடத்தும் என்பதை இந்த கால நேரத்தில் நாங்கள் எங்கள் சபை மக்கள், கலைசபை மக்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்கு கர்த்தாவே நீர் கிருபை செய்தல்ல வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்தில் உம்முடைய கரத்தை நீட்டி ஒவ்வொருத்தர் குடும்பங்களுக்கும் கர்த்தாவே இந்த கால நேரத்தில் நீர் துணை செய்ய வேண்டுமானங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா வனாந்திரமே வழியாய் வந்தாலே வல்லவரின் கரமே நடத்திடுமே. வந்தலோ வல்லவரே கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்த காலை வெள்ள ஒவ்வொரு அதிசயம் நடக்கட்டப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் அற்புதத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்களோ, அதிசயத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்களோ, அந்த அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த காலை வெள்ளமுடைய அதிசய கரத்தை நீட்டி, அற்புத கரத்தை நீட்டி ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம், அற்புதத்தை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அற்புத மந்திரியா இருக்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன், நம்முடைய நாமமே அதிசயமானது ஆண்டவரே. நம்முடைய நாமமே அதிசயமானது ஆண்டவரே. நான் காலை வேலை வந்திருக்க தேவ சமுத்திரம் வந்து காத்திருக்கிற, ஜெபித்திருக்கிற தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் காலை வெளியில கத்தர அதிசயங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம், அற்புதங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அற்புதங்களும் அதிசயங்களை கர்த்தர் நீர் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொடுக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் நீங்க செய்ய வேண்டுமான ஜெபிக்கிறோமே சுபி நாமத்தினால. உன்னை அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்களித்தான் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன். இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நாட்களை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்கு தத்தங்கள் என்னென்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறது ஆண்டவரே, எதெல்லாம் கால தாமதம் ஆய்கொண்டு இருக்கிறது ஆண்டவரே, இதுவரைக்கும் நிறைவேறாத வாக்கு தத்தங்களை எல்லாம் இந்த காலை வெளியில, இந்த அதிகாலை வெளியில கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானால் ஜெபிக்கிறோம் ஐயா. வாக்கு பண்ணிருப்பார் உண்மை உள்ளவராக இருக்கிற ஆண்டவரே. வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாதுன்னு சொன்ன தேவன் எங்க வாழ்க்கையில் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் அத்தனை வார்த்தைகளையும் கர்த்தர் இந்த காலை வேளையில நீங்க நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம், அந்த வார்த்தைகளை எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை ஒரு நாள் வீணா போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த வார்த்தை ஒரு நாள் விருதாக இருந்துடக்கூடாது
ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் கால தாமதம் ஆகிவிடக் கூடாது ஆண்டவரே. வாக்குத்தத்தங்கள் தடைபட்டு விடக்கூடாது ஆண்டவரே. வாக்கு பண்ணின தேவன் எங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த அதிகால வேளையில இந்த கால வேளையில கர்த்தர்களுக்கு நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம், நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களும் நீர் கொடுத்த அத்தனை வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எங்க குடும்பத்திலும் சபைகளிலும் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் பெற்ற அத்தனை வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நீங்க நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவர் வாக்கு தத்தங்களை எல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியமான நாட்களில் ஆண்டவர் எங்க பிறந்த நாட்களில் கல்யாண நாட்களில் தகப்பனே 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 ஆண்டவரே நாங்கள் தேவ சபத சோர்ந்து போன நேரத்தில் கலந்து போன நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் அத்தனை வார்த்தைகளையும் இந்த காலை வழியில கர்த்தர் நீங்க நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். நீ நிறைவேற்ற வேண்டுமானாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரே ஆண்டவரே, வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவரே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்களை எல்லா கத்த நிறைவேற்றுவீராக, அந்த வாக்கு தத்தங்களை எல்லா கத்த நிறைவேற்றுவீராக இயேசுவின் நாமத்தில். ஒரு நாள் அந்த வாக்கு தத்தங்களை கால தாமதம் ஆயிடக்கூடாது ஆண்டவர். அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாம தடைப்பட்டு போய்விடக்கூடாது ஆண்டவர். எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் எல்லா காரியங்களையும் கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர். அதிசாலி நடத்தோ அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ இளந்தேவல் இயேசுவின் நாமத்தை குறிக்கிற எல்லா செங்கல்கள் விலகட்டும், அதிசயம் நடந்திடுமே, செங்கடலோ பிளந்தே வழி விடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தேசுவின் எல்லா தடைகள் தகர்க்கப்படட்டும், எல்லா தடைகள் தகர்க்கப்படட்டும், என்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் என்றே எல்லா இடைஞ்சல்கள் மாறட்டும் ஆண்டவர், எல்லா இக்கட்டுகள் மாறட்டும் ஆண்டவர், எல்லா இடைஞ்சல்கள் மாறி போகட்டும் ஆண்டவர், எல்லா இடைஞ்சல்கள் விலகி போகட்டும் ஆண்டவர். எங்க வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்குதோ, எதெல்லாம் தடையா இருக்குதோ, எதெல்லாம் தடையாக குறுக்க நிற்குதோ அத்தனை தடைகள் இந்த அதிகால வேளையில உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக, அந்த தடைகள் எல்லாம் விலகுவதாக, அந்த தடைகள் எல்லாம் விலகுவதாக, அந்த தடைகள் எல்லாம் விலகுவதாக. எங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு எங்க வாழ்க்கையில காணப்படுகிற அத்தனை விதமான தடைகள், மனுஷர் வருகிற தடைகள், பிசாசால் வருகிற தடைகள், உலகத்தால் வருகிற தடைகள், ரக்க மான ஷபா தூடா கரா நீமா லர மான கமா நது டாடா ரபா தூடா கரா இயேசுவின் நாமத்தில் அத்தனை தடைகள் நீமா கர மான கதா டாடா ரக மான ஷபா தூடா கரா இயேசுவின் நாமத்தில் அத்தனை தடைகளும் விலகுவதாக, அத்தனை தடைகளும் விலகுவதாக, அத்தனை தடைகளும் விலகுவதாக. எங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கிறதோ அந்த இடைஞ்சல்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கர்த்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் செய்வே நீ அற்புதம் கண்டிடுவா, குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனோ இயேசுவா நடந்திடுமே. இயேசுவின் நாம காலை வேளையில யாருடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் காணப்படுது ஆண்டவரே, அத்தனை குறைவுகளையும் அத்தனை விதமான குறைவுகளையும் அத்தனை விதமான குறைவுகளையும் கர்த்தர் காலை வேளையில மாற்றும்படி ஜெபிக்கிறோம். சரீர குறைபாடுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்க காணப்படுகிற குறைபாடுகள் எல்லாம் மாறட்டும், குடும்பத்தில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் மாறட்டும், பொருளாதாரத்தில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் மாறட்டும். எந்தெந்த ரூபத்தில் ஒவ்வொருவர குறைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறாங்களோ ஆண்டவரே அத்தனை குறைகளையும் இன்னைக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் ஐயா, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டும் ஐயா. குறைகளை நிறைவாக்குற தேவனே, குறைகளை நிறைவாக்குற தேவனே, குறைகளை நிறைவாக்குற தேவனே. இந்த காலை வழியில எந்தெந்த பிள்ளைகள் என்ன குறைவுகளோடு காணப்படுதோ, எந்த சபைகள் என்ன குறைவுகளோடு காணப்படுறாங்களோ, என்ன ஊழியர்கள் என்ன குறைவுகளோடு காணப்படுறாங்களோ, எந்த பிள்ளைகள் குறைகளோடு காணப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய குறைகளையும் இந்த காலை வழியில இயேசுவின் நாமத்தில் நிறைவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நிறைவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் நிறைவாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் குறைகளை நிறைவாக்குற தேவன், எங்கள் குறைகளை நிறைவாக்குகிற தேவன்,
இந்த காலை வேளையில ஒரு பிள்ளைகளும் குறைகளோடு காணப்படவே கூடாது ஆண்டவரே, குறைகளோடு இருக்கவே கூடாது ஆண்டவரே, குறைகளோடு வாழவே கூடாது ஆண்டவரே. கர்த்தர் யாரால மாற்ற முடியாத, எங்களால மாற்ற முடியாத, மருத்துவர்களால் மாற்ற முடியாத ஆண்டவரே மற்றும் யாராலுமே மாற்ற முடியாத குறைகள் எல்லாம் இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி போட வேண்டுமானால் ஜெபிக்கிறோம், மாற்றி போட வேண்டுமானால் ஜெபிக்கிறோம். எல்லா குறைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக, எல்லா குறைகளை கர்த்தர் நீக்கி போடுவீராக, எல்லா குறைகளும் விலகுவதாக, எல்லா குறைகளும் குடும்பங்களை விட்டு தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டு ராக்கா மானா ஷாபா தாடா ராக்கா இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். அத்தனை குறைவுகளும் அத்தனை குறைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஊழியர் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுற குறைவுகள், ஊழியருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், ஊழியக்கார குடும்பத்தில் காணப்படுகிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சபையில காணப்படுகிற குறைவுகள், சபை மக்கள் வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், அத்தனை குறைவுகளும் இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அத்தனை குறைகளை மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம், அத்தனை குறைகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவர் உம்முடைய நாமத்தால் எல்லா கர்த்தர் நிறைவாக்கி போடுங்கப்பா, அந்த நாமத்தால் எல்லா குறைகளை நீக்கி போட்டு அதை நிறைவாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனா இயேசுவா நடந்திடுமே. 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 குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அத்தனை குறைகளை நீங்கட்டும், அத்தனை குறைகளை மாறட்டும், எல்லா பண குறைவுகள் மாறட்டும், எல்லா பண குறைவுகள் மாறட்டும், எல்லா பொருளாதார குறைவுகள் மாறட்டும். ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வேளை கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில காணப்படுற எல்லா பண குறைவுகள், எல்லா பொருளாதார குறைவுகள் இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி போடுவீராக, இந்த காலை வேளையில கர்த்தர் மாற்றி போடுவீராக. இந்த காலை வேளையில ஆண்டவரே அத்தனை பண குறைவுகளை கர்த்தர் மாற்றி ஒவ்வொருவரையும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நிறைவை காண கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம், அனுகிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமம். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் இறை மகனா இயேசுவா நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறை மகனா இயேசுவா நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போ இயேசுவின் நாமத்தில். எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா நோய்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை ஆண்டவரே. எல்லா வியாதிகளை மாற்றி போடுங்க, எல்லா நோய்களை மாற்றி போடுங்க, எல்லா விதமான ஆண்டவரே பலவீனத்தை எல்லாம் சத்ருவால் வருகிற பலவீனம் ஆண்டவரே, உலகத்தால் வருகிற பலவீனம், சரீரத்தில் வருகிற பலவீனங்கள், அத்தனை விதமான பலவீனமும் அத்தனை விதமான நோய்களும் இந்த காலை வேளையில கர்த்தர் ஒவ்வொரு சரீரங்களை விட்டு ஆண்டவரே நாம மகிமைக்கென்று ஒவ்வொரு சரீரங்களை விட்டு அத்தனை வியாதிகளையும் அத்தனை நோய்களையும் அத்தனை பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. அத்தனை நோய்களை மாறட்டும், அத்தனை வியாதிகளை மாறட்டும், அத்தனை பலவீனமும் மாறட்டும். சத்ரு கொண்டு வந்து போராடுற அத்தனை வியாதியின் வல்லமைகள், அத்தனை நோயின் வல்லமைகள் ரக்க மானா கதா டாடா ராகா ரீமான் கர மானா ஷேபா தோடா கரா இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதியின் கூறுகள், எல்லா வியாதியின் வல்லமைகள், எல்லா வியாதியின் கிரியைகள் இப்பொழுதே ஒவ்வொரு சரீரங்களை விட்டு அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக, அழிஞ்சு நிர்மலமாய் போவதாக. அது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும், எத்தனை வருட பலவீனமாய் இருந்தாலும் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில அத்தனை நோய்களும் மாறட்டும், அத்தனை வியாதிகளும் மாறட்டும், அத்தனை பலவீனமும் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே.
பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே, உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா, உன்னை அதிசயம் காண செய்வே, கண்டிடுவா, சத்துருவை மேற்கொள்ளும் அதிசயமே நிச்சயமா இந்த நடந்திடுமே. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, எந்த ரூபத்துல சத்துரு போராடி கொண்டிருக்குதோ, குடும்பங்களை மையப்படுத்தி, பிள்ளைகளை மையப்படுத்தி, தனிப்பட்ட வாழ்க்கையை மையப்படுத்தி, குடும்ப வாழ்க்கையை மையப்படுத்தி, பொருளாதாரத்தை மையப்படுத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்தி, எந்தெந்த ரூபத்துல சத்துரு போராடி கொண்டிருக்குது ஆண்டவரே, அத்தனை சத்துருவையும் இந்த காலை வேளையில முறியடிச்சு போடுவீராக. அத்தனை பிசாசின் வல்லமைகள், அத்தனை மந்திரத்தின் வல்லமைகள், அத்தனை செய்வனின் வல்லமைகள், அத்தனை சூனியத்தின் வல்லமைகள் இந்த காலை வேளையில கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. தேவன் முறியடிச்சு போடுவீராக. அத்தனை சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் வல்லமைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. யாரை கொண்டு எப்படியெல்லாம் சத்துரு போராடுதோ, யார் மூலமாக போராடுதோ, அத்தனை பேருடைய மூலமா போராடுகிற அத்தனை சத்துருவின் வல்லமைகள் இந்த காலை வேளையில கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்க. அத்தனை வல்லமைகளை கர்த்தர் அழிச்சு ஒன்றுமில்லமாக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தினால. வழி நடத்தோ அதிசயம் நடந்திடுமே, காரிருளி பேரொளி வீசிடுமே, வழி நடத்தோ அதிசயம் நடந்திடுமே, காரிருளி பேரொளி வீசிடுமே, வழி நடத்தோ அதிசயம் நடந்திடுமே, காரிருளி பேரொளி வீசிடுமே, வழி நடத்தும் அதிசயம் டுமே, காரிருளி பேரொளி வீசிடுமே என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்கு பண்ணின தேவன் வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நமக்கு நிறைவேற்றுவார். இதெல்லாம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்னென்ன வாக்கு தத்தங்களை நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாதுன்னு கர்த்தர் வார்த்தை சொல்லுது. அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நமக்கு நிறைவேற்ற போகிறார். அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் அது நிறைவேறாமல் போகவே இருக்காது. அத்தனை வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படி கர்த்தர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நம்ம பார்த்தோம்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13, 14. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்கள் அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் அறிய கடவாய். அவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள். கத்த 2 காரியத்தை அந்த வசனத்தில் எனக்கு இந்த வாசிக்கும் போது உனக்கு, இதுவரைக்கும் நீ பட்ட உபத்திரவம் இனி தொடராது,
இதுவரைக்கும் நீ பட்ட வேதனை உனக்கு தொடராது, இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் உனக்கு தொடராது, இதுவரைக்கும் நீ பட்ட வேதனை, இதுவரைக்கும் நீ பட்ட உபத்திரவம், இதுவரைக்கும் நீ பட்ட வலி, இதுவரைக்கும் நீ வடித்த கண்ணீர் உனக்கு தொடராதுன்னு கர்த்தர் இந்த வாசனத்தை வாசிக்கும் போது என் சிந்தையிலே கத்ததை உணர்த்துறா, என் சிந்தையிலே கத்ததை உணர்த்துறா. இதுவரைக்கும் நீ பட்ட 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள், அதுக்கு மேலேயும் அந்த உபத்திரவம் தொடராது, அதுக்கு மேலேயும் அந்த கண்ணீர் தொடராது, அதுக்கு மேலேயும் அந்த கஷ்டம் தொடராது. அதை கர்த்தர் எனக்கு எப்படி உணர்த்துறாருன்னா, இதுவரைக்கும் நீ கண்ணீர் வடிச்ச, இதுவரைக்கும் நீ பாடுபட்ட, இதுவரைக்கும் நீ உபத்திரவப்பட்ட, இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்ட, இதுவரைக்கும் நீ வறுமையில் இருந்த, இதுவரைக்கும் நீ கடனில் இருந்த, இதுவரைக்கும் நீ சோர்ந்து போன, இதுவரைக்கும் நீ வியாதியில் இருந்த, இதுவரைக்கும் நோயில் இருந்த, இனியும் அது உனக்கு தொடராது என்று சொல்லி கர்த்தர் எனக்கு சிந்தையில உணர்த்துற. அப்படி வலது கை உயர்த்தி சின்ன ஜெபம் பண்ணுமா? தகப்பனே தகப்பனே, இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில் எதெல்லாம் தொடர்ந்து கொண்டு இருந்துச்சு ஆண்டவரே, எவைகளால் நாங்கள் அவஸ்தைப்பட்டோமோ, எவைகளால் நாங்கள் வேதனைப்பட்டோமோ, எதெல்லாம் நாங்கள் துன்பப்பட்டோமோ, எவைகளால் நாங்கள் கஷ்டப்பட்டோமோ, எவைகளால் நாங்கள் கண்ணீர் வடிச்சோமோ, அது இனி எங்கள் வாழ்க்கையில் தொடரக்கூடாது ஆண்டவரே, இது இனி எங்கள் வாழ்க்கையில் தொடரக்கூடாது ஆண்டவரே. 400 வருஷம் உபத்திரப்பட்டோம், பல வருஷம் நாங்கள் வேதனைப்பட்டோம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் உபத்திரப்பட்டாங்க, அதுக்கு மேலே அது தொடராதுன்னு சொன்ன ஆண்டவர் ராக்கா மானா ஷாபா, அது வரைக்கும் உபத்திரப்பட்டீங்க, இனி அது உனக்கு தொடராது, இனி அது உனக்கு தொடராது, இனி அது உனக்கு தொடராது என்று சொன்ன தேவன் எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பட்ட கஷ்டப்பட்டுட்டேன், இது வரைக்கும் நீ வேதனைப்பட்டுட்டேன், இது வரைக்கும் நீ வியாதிப்பட்டுட்டேன், இது வரைக்கும் நோய்வாய்ப்பட்டுட்டேன், இது வரைக்கும் நீ கடனில் வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் பலவீனத்தில் வாழ்ந்துட்டேன், இது வரைக்கும் நீ குறைவில் வாழ்ந்துட்டேன், இனியும் அது உனக்கு தொடராது, இனியும் உனக்கு அது தொடராது, இனி உனக்கு அது தொடராது, இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இனி உன் வாழ்க்கையில தொடராது என்று சொல்லி ரீபா கமா நாதா டாடா ராக்கா. அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன், அன்னைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேவன் இந்த காலை வேளையில எங்களுக்கும் இது வரைக்கும் நீ பட்ட உபத்திரவம், இது வரைக்கும் நீ வடிச்ச கண்ணீர், இது வரைக்கும் நீ பட்ட கஷ்டம் இனி உன் வாழ்க்கையில தொடராது, இனி உன் வாழ்க்கையில தொடராது, இனி உன் வாழ்க்கையில தொடராது. அவைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன், அவைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன், அவைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்குவேன் சொன்னீங்களப்பா. இந்த காலை வேளையில இது வரைக்கும் நாங்க பட்ட உபத்திரவங்களுக்கு, கஷ்டத்துக்கு, கண்ணீருக்கு, வேதனைக்கு, பாடுகளுக்கு, குறைவுகளுக்கு, நஷ்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க சாமி, ஒரு முடிவை உண்டாக்குங்க சாமி, ஒரு முடிவை உண்டாக்குங்க சாமி. வாக்கு பண்ணின தேவனே, வாக்கு பண்ணின தேவனே, வாக்கு பண்ணின தேவனே, எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க பலவீனத்துக்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க நோய்க்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க குறைவுக்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும், எங்க கடனுக்கு ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. எங்க பிரச்சனைகளுக்கும், போராட்டத்துக்கும், கவலைக்கும், கண்ணீருக்கும், பலவீனத்துக்கும், நோய்க்கும், எல்லா குறைவுகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டப்பா. அன்னைக்கு முடிவை உண்டாக்கின ஆண்டவர், அன்னைக்கு முடிவை உண்டாக்கின ஆண்டவர், அன்னைக்கு முடிவை உண்டாக்கின ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, எங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, எங்க கண்ணீருக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா. இது வரைக்கும் நாங்க கஷ்டப்பட்ட கஷ்டம் போதும், இது வரைக்கும் நாங்க பட்ட வேதனை போதும், இது வரைக்கும் நாங்க பட்ட உபத்திரம் போதும், இது வரைக்கும் நாங்க வடிச்ச கண்ணீர் போதும் ஆண்டவரே, 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 ஆண்டவரே. ரீபா லரா மன கபா துடா, ரீபா லரா மன ஷபா, இது வரைக்கும் பட்டட்டப்பா, இது வரைக்கும் போராடிட்டப்பா, இது வரைக்கும் வடிச்சிட்டப்பா, இனி எங்களால முடியல ஆண்டவரே, இனி எங்களால முடியலையா, இன்னைக்கு உம்மை நோக்கி நாங்கள் அபயம் எடுக்கிறோம், உம்மை நோக்கி நாங்கள் அபயம் எடுக்கிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி அபயம் எடுக்கிறோம், உம்மை நோக்கி அபயம் எடுக்கிறோம், உம்மை நோக்கி கூக்குரல் எடுக்கிறோம். ஆண்டவரே என கூக்குறோம், ஆண்டவரே என கூக்குரல் எடுக்கிறோம், ஆண்டவரே என கண்ணீர் வடிக்கிறோம், ஆண்டவரே என கதறுகிறோம். எங்க பிரச்சனை ஒரு முடிவை உண்டாக்குங்க, எங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க, எங்க நெருக்கத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்க, எங்க குடும்ப பிரச்சனைக்கு, எங்க தனிப்பட்ட பிரச்சனைக்கு, எங்க பொருளாதார பிரச்சனைக்கு, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா. அன்னைக்கு 400 வருஷத்துல முடிவை உண்டாக்கினீங்க ஆண்டவரே. ரீபா லரா மனா கதா டடா, ரீபா லரா மனா ஷபா. இன்னைக்கு எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு எங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு எங்க கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரட்டும். இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கப்பா, இன்னைக்கு ஒரு முடிவை உண்டாக்கிடுங்கப்பா. இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும், இன்னைக்கு ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். இதையோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போகட்டும் ஆண்டவர். அன்னைக்கு 400 வருஷத்தோட அவங்க பிரச்சனை முடிக்கவேன்னு சொன்னீங்களேப்பா, அப்படி கர்த்தர் இன்றைக்கு இன்னையோடு பிரச்சனையை முடிப்பேன்னு சொல்லி கர்த்தாவே இந்த காலை வேளையில இன்னையோடு எங்க பிரச்சனைக்கு ஒளிஞ்சு போயிரட்டும் ஆண்டவர், முடிஞ்சு போயிரட்டும் ஆண்டவர். இனி ஒரு நாள் எங்க பிரச்சனை எங்க வாழ்க்கையில தலை எடுக்காதபடி, தலை தூக்காதபடி இன்னையோடு எங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், முடிஞ்சு போகட்டும் ஆண்டவர். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. இரண்டாவது சொல்றாரு, மிகுந்த பரிபரத்துடன் அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன், அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன். 14வது வசனம், ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு
மிகுந்த எந்த அளவுக்கு துன்பப்பட்டமோ அவ்வளவு பெரிய ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்படியே கையை போட்டு ஆண்டவரே அந்த அபரிமிதமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்க எந்த அளவுக்கு துன்பப்பட்டோமோ அதற்கு மாறாக ஆண்டவரே ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம் இந்த காலை வேளையில ஆண்டவரே எந்த அளவுக்கு வேதனைப்பட்டாங்களோ, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதற்கு மாறா பொன்னோடு வெள்ளியோடு மிகுந்த பரிவாரங்களோடு ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு ரிபா லர மன கபா ரக மன ஷபா துடா கரா ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு, ஒரு அபரிமிதமான வளர்ச்சியோடு, ஒரு அபரிமிதமான நன்மையோடு, ஒரு அபரிமிதமான மேன்மையோடு ஆண்டவரே நாங்க புறப்பட, நாங்க வாழ, இனி ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நாங்க வாழ இந்த நிமிஷத்திலிருந்து ஆண்டவரே இந்த நிமிஷத்திலிருந்து ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு வாழ, ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு வாழ, ஒரு அபரிமிதமான நன்மையோடு வாழ, ஒரு அபரிமிதமான மேன்மையோடு வாழ நீமா லர மன கபா துடா கரா இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம், ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதம் கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக, எங்களுக்கு தந்தருளுவீராக. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே 400 வருஷம் உபத்திரப்பட்டு அந்த உபத்திரம் முடிச்சதோடு விடல, ஆனாலும் ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொன்னோடு வெள்ளியோடு மிகுந்த பரிவாரங்களோடு கூட ரீபா லர மன கபாதுடா புறப்பட செய்த தேவன் இந்த நாளில் நாங்கள் புறப்படும் போது ஆண்டவரே தேவ சமூகத்தோடு புறப்படும் போது ஒரு மிகுந்த பரிவாரத்தோடு, ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நாங்கள் துவங்க, இந்த நாட்களில் இருந்து நாங்கள் துவங்க, இந்த நாட்களில் இருந்து நாங்கள் பார்க்க ரீபா லர மன கபா அல்மா ரக துடியா இயேசுவின் நாமத்தில ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளில் நாங்கள் புறப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அபரிமிதமான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நாளுக்கு பிறகு எங்களை வாழ வைக்க போகிற உன்னதமான கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் அப்படியே நிறைவேற்றி முடிச்சு உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறங்க சாமி, நாமத்தை மகிமைப்படுத்துறங்க இயேசுவின் நாமத்தை படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார், என்று வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார், அன்று 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 வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்து விட்டார். 2 திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 15, 13, 14. ஆதியாகமம் 15, 13, 14. ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம், இந்த 400 வருஷம் உபத்திரப்படுத்த முடியும், அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது. அவனை உபத்திரப்படுத்த ஆண்டவர் என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. இதுக்கு மேலையும் நம்ம கஷ்டப்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல, இதுக்கு மேலே நம்ம துன்பப்படுவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல, இதுக்கு மேலே நம்ம கண்ணீர் வடிக்க ஆண்டவர் இடம் கொடுக்கல. இது வரைக்கும் நம்ம துன்பப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் கண்ணீர் வடிப்பதற்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கல, இடம் கொடுக்கல. இவ்வளவுதான் 400 வருஷம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல என்ன கிடையாது, உனக்கு உபத்திரவம் கிடையாது. நீ குறித்த காலம், அந்த குறித்த கஷ்டம், அந்த குறித்த நேரம் உனக்கு
முடிஞ்சிச்சு, அந்த கஷ்டமான நேரம் முடிஞ்சிச்சு, அந்த விடுதலை அந்த உபத்திரமான நேரம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே உனக்கு என்ன கிடையாது, உனக்கு உபத்திரமம் கிடையாது. இதுக்கு மேலேயும் உனக்கு கஷ்டம் கிடையாது. இதுக்கு மேலே அவர்களுக்கு என்ன கிடையாது, கஷ்டம் கிடையாது. அந்த 400 வருஷம் முடிஞ்ச உடனே பார்வோனை பார்த்து சொல்லியிருப்பார், இதோட உன் கொடுக்க குறிச்ச காலம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்ன படுத்தாத, உபத்திரவப்படுத்தாத. இதுக்கு மேல என்ன படுத்தாத, வேதனை படுத்தாத. இதுக்கு மேல என்ன படுத்தாத, கஷ்டப்படுத்தாத. இதுக்கு மேல என்ன படுத்தாத, தொந்தரவு பண்ணாத. இதுக்கு மேல ஜனத்தை என்ன பண்ணாத, வாதிக்காத. இதுக்கு மேல பலவீனப்படுத்தாத. இதுக்கு மேல கஷ்டப்படுத்தாத. இதுக்கு மேல கண்ணீர் வடிக்க வைக்காத. இதுக்கு மேல துன்பப்படுத்த வைக்காத. இதுக்கு மேல துக்கப்படுத்த வைக்காதன்னு அன்னைக்கு பார்வோனை பார்த்து சொல்லியிருக்க ஆண்டவர் இன்னைக்கு நம்ம உபத்திரப்படுத்துற ஆவிகளை பார்த்து, உபத்திரப்படுத்துற பிரச்சனைகளை பார்த்து சொல்றாரு, இது வரைக்கும் உனக்கு குறிச்ச காலம் முடிஞ்சிச்சு. இந்த நிமிஷத்தோட, இந்த நாளோட உனக்கு குறிச்ச காலம் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல நீ தொந்தரவு பண்ண கூடாது. இதுக்கு மேல உன்னை தொந்தரவு பண்ண கூடாது. இதுக்கு மேல நீ உபத்திரப்படுத்த கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அந்த பிரச்சனைகளை பார்த்து இந்த காலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், இனி உபத்திரப்படுத்தாத, இனி வேதனைப்படுத்தாத, இனி கஷ்டப்படுத்தாத, இனி கண்ணீர் வடிக்க வைக்காத, இனி பலவீனப்படுத்தாத, இனி வியாதியை கொண்டு வராத, இனி நோயை கொண்டு வராத. இனி என் ஜனம் ஆஸ்வதிக்கப்பட போகுது. இதுக்கு மேலே ஜனம் ஆஸ்வதிக்கப்பட போகுது. இதுக்கு மேலே ஜனம் நன்மையை பெற போகுது. இதுக்கு மேலே என் ஜனம் ஆஸ்வாதத்தை பெற போகுது, உயர்வை பெற போகுது, மகிழ்ச்சியா வாழ போறாங்க. இது வரைக்கும் அழுதாங்க, இனி மகிழ்ச்சியா வாழ போறாங்க. இனி சந்தோஷமா வாழ போறாங்க. இனி நிம்மதியா வாழ போறாங்க. இனி ஆரோக்கியமா வாழ போறாங்க. இனி எகிப்தினே, இனி உனக்கு விரோதமா, இனி என் ஜனத்துக்கு விரோதமா உன் கையை நீட்டக்கூடாது, இனி கிரியை செய்யக்கூடாது அன்று பார்வோனுக்கு சொன்ன தேவன் இன்னைக்கு எங்களை உபத்திரப்படுத்துகிற எல்லா வல்லமைகளையும் பார்த்து இந்த காலை வேளையில கர்த்தர் நீங்க சொல்லுங்க சாமி, நீங்க சொல்லுங்க சாமி, உனக்கு குறிச்ச காலம் முடிஞ்சிச்சு. இனி என் பிள்ளையை தொந்தரவு பண்ணாத, என் பிள்ளையை உபத்திரவப்படுத்தாத, என் பிள்ளையை கஷ்டப்படுத்தாத, என் பிள்ளையை வேதனைப்படுத்தாத, அவனை தொந்தரப்படுத்தாத. இனி அவன் மகிழ்ச்சியா வாழ போறான். இனி சந்தோஷமா வாழ போறான். அவன் நிம்மதியா வாழ போறான். அவன் ஆரோக்கியமா வாழ போறான். அவன் ஆஸ்வாதமா வாழ போறான். அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு ரிபா கானா தாடா ராகா, ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு அவன் வாழ போறான். அபரிவிதமான நன்மையோடு அவன் வாழ போறான். அபரிவிதமான சந்தோஷத்தோடு அவன் வாழ போறான். அபரிவிதமான மகிழ்ச்சியோடு அவன் வாழ போறான். ராகா மான சபா, அப்படிப்பட்ட வார்த்தையை இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு சொல்லி நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால், ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் அப்படியே நீ ஆசீர்வதிப்பீராக சாமி, அப்படியே தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிங்க சாமி, கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்க அந்த 2 வசனத்தையும் அதோட முடிக்கிறேன். ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய பூமியை அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் மட்டும் தான் கர்த்தர் திரும்ப நினைவுபடுத்திட்டே இருக்கிறார். 400 வருஷம் மட்டும் தான் உபத்திரவம், இதுக்கு மேல உபத்திரவம் கிடையாது. 400 வருஷம் மட்டும் தான் உபத்திரவம். அதை இன்னைக்கு எத்தனை மணிக்கு சொல்றாரு, இது வரைக்கும் தான் உனக்கு உபத்திரவம், இதுக்கு மேல உபத்திரவம் கிடையாது. இதுக்கு மேல உபத்திரவம் கிடையாது. இதுக்கு உனக்கு கஷ்டம் கிடையாது. இது உனக்கு நஷ்டம் கிடையாது. இனிமே உனக்கு வேதனை கிடையாது. இனிமே உனக்கு பலவீனம் கிடையாது. இனிமே உனக்கு நோய் கிடையாது. இனிமே உனக்கு வியாதி கிடையாது. நீ வெளியே போய் கொளுத்த கண்டுகள் மேல வாழ போற. நீ மகிழ்ச்சியா வாழ போற. நீ சந்தோஷமா வாழ போற. மகிழ்ச்சியா வாழ போற. நிம்மதியா வாழ போற. ஆரோக்கியமா வாழ போற. ஆஸ்வாதமா வாழ போற. ஒரு பெரிய நன்மையோடு நீ வாழ போற. அப்படின்றத என் சிந்தையில ஆண்டவர் ஆழமாக பதிக்கிறார். என் சிந்தையிலுக்கு ஆழமாக பதிக்கிறார். அந்த அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நீ வாழ போறத மட்டும் என் சிந்தையிலுக்கு ஆழமாக பதிக்கிறார். அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நீ வாழ போற. இது வரைக்கும் உனக்கு குறிச்ச காலம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நீ பட்ட வேதனைக்கு ஒரு முடிவு வந்துச்சு. இனிமேல் அதுக்கு முடிவு கடிதமே தொடராது. இது பிரச்சனை தொடராது. இந்த 400 வருஷத்துக்கு பிறகு இந்த பிரச்சனை உனக்கு தொடராது. இந்த நாளுக்கு பிறகு இந்த பிரச்சனை உனக்கு தொடராது. இந்த பலவீனம் தொடராது. இந்த போராட்டம் தொடராது. இந்த நஷ்டம் தொடராது. இந்த கஷ்டம் தொடராது. இந்த கண்ணீர் தொடராது. இந்த உபத்திரவம் தொடராது. இதுக்கு மேல தொடர போது என்ன தொடங்க போகுதுன்னா, இது வரைக்கும் தொடர்ந்தது முடிய போது, ஒரு மகிழ்ச்சி ஆரம்பிக்க போது, ஒரு தொடங்க போது, ஒரு சந்தோஷம் தொடங்க போது, ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில தொடங்க போது. அடுத்த 14வது வசனம் முடிக்கிறேன். 14வது வசனம், நீ சேவித்த ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தர் சொல்றார், நான் நியாயம் தீர்ப்பேன். நான் எந்த ஆவணம் உபத்திரப்படுத்தோம், யாரோட உபத்திரவப்படுத்தினாங்களோ, யாரோட கஷ்டப்படுத்தினாங்களோ, யாரோட வேதனைப்படுத்தினாங்களோ அவங்களை நியாயம் தீர்ப்பேன். உன்னை வேதனைப்படுத்தினா சும்மா விட மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்தினா சும்மா விட மாட்டேன். உன்னை கண்ணீர் வடிக்க வச்சோன்னா சும்மா விட மாட்டேன். ரக்கமான சபதுல கர்த்தருக்கு தீர்க்கமா சொல்றான். உன்னை கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, உன்னை வேதனைப்படுத்தினாங்க இல்ல, உன்னை உபத்திரவப்படுத்தினாங்க இல்ல, உன்னை கண்ணீர் வடிக்க வச்சாங்கல்ல, அவனை சும்மா விட மாட்டேன். அவனை சும்மா விட மாட்டேன். நீ சேவித்த ஜாதிகளை, உன்னை உபத்திரவப்படுத்தின ஜாதிகளை நான் நிச்சயமாய் நியாயம்
தீர்ப்பேன், நான் நிச்சயமா நியாயம் தீர்ப்பேன், நான் நிச்சயமா நியாயம் தீர்ப்பேன். உன்னை வேதனை படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன், உன்னை உபத்திரவ படுத்தினவங்கள நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கண்ணீர் வடிக்க வச்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன். ரிக்க மன சபதுடா அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றான். அந்த ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றான். உன் கண்ணீருக்கு, உபத்திரவத்துக்கும், பாடுக்கும், பலவீனத்துக்கும், கஷ்டத்துக்கும், நஷ்டத்துக்கும் யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ அவங்கள சும்மா விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்றான். அவங்களை நியாயம் தீர்ப்பேன்னு கர்த்தர் சொல்றான். கர்த்தருடைய கரம் அதை பலமாய் கிரியை செய்யட்டும் ஆண்டவர். அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வாசிக்கிறோம், அதோட முடிக்க அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். இவர்கள் சேவிக்கும் ஜாதியை நான் நியாயம் தீர்ப்பேன் என்று பின்பு மிகுந்த பரிவாரத்தோடு ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நீ புறப்பட்டு போக போற. இன்னைக்கு ஒரு தொடக்கம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு விஷயம் உனக்கு தொடங்குது. ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் உனக்கு தொடங்குது. ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் உனக்கு தொடங்குது. ஒரு அபரிவிதமான நன்மை இன்னைக்கு உனக்கு தொடங்குது. ஒரு அபரிவிதமான மேன்மை இன்னைக்கு உனக்கு தொடங்குது. ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் இன்னைக்கு உனக்கு தொடங்குதுன்னு சொல்லி கர்த்தர் சிந்தனை ஆழத்திலே பதிக்கிறார். இது நாட்களுக்கு பிறகு ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம், அபரிவிதமான சுகம், அபரிவிதமான விடுதலை, அபரிவிதமான நன்மை, அபரிவிதமான ஆசீர்வாதம். நீ எந்த அளவுக்கு துன்பப்பட்டியோ அந்த ஒடுக்கின ஆவிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், அந்த மனிதர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். ஆனால் உனக்கு ஒன்று செய்ய போற, இன்னைக்கு உனக்கு தொடங்க போது ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு நீ புறப்பட்டு போய் வெளியே கொளுத்து கன்றுகளை போல நீ வாழ போகிற. கர்த்தர் அப்படியே செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க சாமி. அப்படியே செய்து ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் எங்களை வாழ வைத்து நீ நடத்த வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். நடப்பிக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்வதற்காக நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்தி எங்களை நடத்தும், எங்களை ஆளுகை செய்யும். இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி, இந்த வார்த்தைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி, அந்நிய கண்கள் அல்ல, எங்களுடைய கண்கள், எங்க வாழ்க்கையில, எங்க ஜீவியத்துல இதையெல்லாம் நாங்க பார்க்க கர்த்தர்கள் கிருபை பாராட்டி கொடுங்கப்பா, கிருபை பாராட்டி கொடுங்க சாமி. கர்த்தர் அப்படியே செய்வதற்காக நன்றி. என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வாக்கு பண்ணினீங்க சாமி. அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா, ஆசீர்வதிச்சிருங்க. நாங்கள் பட்ட துன்பங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதத்தோடு இந்த நாளுக்கு பிறகு நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டி கொடுங்க சாமி. கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை தாழ்த்துகிறோம். குறைகளை குற்றல் மன்னியும். இன்னும் நாங்கள் நேர்த்திய சமயம் செய்ய கிருபை தந்த காத்துறோம். இந்த நாள் முழுவதும் எங்களையும் குடும்பங்களையும் சபையும் ஆண்டவர் சபை மக்களையும் ஆண்டவர் பங்கு பெற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தரை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.